வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜெயந்தி சசிகுமார். நலமுடன் ஹோமியோபதி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஓசிடி பற்றிய விழிப்புணர்வு. ஓசிடின்றது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஆக்சுவலி நேம்லேயே இருக்கும். அப்சசிவ்னா இது ஒரு இரிட்டேஷன் அர்த்தம். கம்பல்சிவ் டிஸார்டர்ன்றது ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டிய இடத்துல ஒரு சின்ன ஒரு மாறுதல் அப்படின்றது தான் டிஸார்டர். பெரிய ஒரு நோய் வியாதிக்குள்ளர ஒரு இன்ஃபெக்ஷனுக்குள்ளே வராது ஓசிடிங்கிறது. ஃபஸ்ட்டு ஓசிடின்னு யாராவது உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு பெரிய அளவில் ஒரு நோய் வியாதி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பயப்படாதீங்க. அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான், அதில் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. அண்ட் இந்த ஓசிடி ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட்றது கிடையாது. இதை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறது. அப்படி நம்ம அதை முழுமையாக குணப்படுத்திக்கணும்னா கண்டிப்பாக ஹோமியோபதியில் மட்டும்தான் ஓசிடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் எப்படி நோய்கள் வருது அப்படின்னா, ஒன்று நம்மளுடைய பிரெயினில் ஏற்படக்கூடிய ஒரு சில வேகமான நிகழ்வுகள். நம்ம நியூரான்ஸ்னு இருக்கும் பிரெயினில், சிம்பிளாகவே நான் சொல்கிறேன். அதில் ஆக்ஷன்ஸ் நமக்கு இந்த நேரத்துக்கு இவ்வளோ டியூரேஷனில் நடக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் வேகமாக நடக்கும். ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப பண்ணதையே திரும்ப திரும்ப நமக்கு பண்ண வைக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம பிரெயின் தூண்டலாம். இதுக்கே காரணங்கள் நிறைய இருக்கலாம். பேஷண்ட் எதையாவது பார்த்து பயந்துருக்கலாம். பேஷண்ட் மீன்ஸ் ஒரு நார்மல் பர்சன்ஸ்க்கே இது எல்லாருக்குமே நடக்கும். ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு பயம். இப்போ ஒரு கனவாக வந்திருக்கலாம். கனவுல ஃபயர் மாதிரி வந்தால் அவங்களுக்கு என்ன பயம் வரும்னா, நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபயர் பயத்தினால என்ன ஆகும்னா, கேஸ் அந்த சிலிண்டர்ஸ் அதை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். ஆல்வேஸ் அதை மூடிட்டோம்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை ஸ்விட்ச் ஆன் பண்ணலையா. ஆக்சுவலி நிறைய கேட்டகரிஸ், நிறைய ஃபியர்ஸ் வரும் பேஷண்ட்ஸ்க்கு. ஏதோ ஒரு சின்ன வைரல் ஃபீவர் வந்தால் கூட ஒன்லி அந்த ஜேர்ம்ஸு வைரஸ் அதை பற்றின ஒரு பயங்கள் வந்துடும். ஓகே, கிளினிக்கலி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. பிளட்டு பார்த்தா பயமாக இருக்குன்னு சொன்னாங்க சிலர். ஒருத்தர் கம்ப்ளீட்லி அவங்களுக்கு ரோடில் நடக்க பயம். ஏன்னா அந்த ஆனிமல்ஸோட ஏதாவது எக்ஸ்கிரீஷன் இருக்கும் அப்படின்ற தாட் எனக்கு இருக்கும் டாக்டர். அப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது ஒரே ஒரு விஷயத்தை அவங்க மார்க் பண்ணிட்டு அதனால் ரொட்டீன் பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அவங்க போகிற எல்லாமே ஒரு க்ளீனான இடமா இருக்கும். இல்லை வீட்டுக்குள்ளே எந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பார்க்க முடியாது. அங்கே கூட எனக்கு அந்த மாதிரி இருக்குது டாக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, நினைவுகள், அவங்களுடைய டெலிரியம் இல்யூஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே மாயையாக அவங்களுக்கு தோணும். இப்படி இல்லைன்றதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு அந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க பெட்டர் ஆயிடுவாங்க. ஸோ சிலர் இந்த சின்ன வயசுலலாம் ரொம்ப மன அளவுலையும் சரி உடல் அளவுலையும் நிறைய காயங்கள் பட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இது வளர வளர வளர்ச்சிகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியும். இதே உங்களுக்கு நம்மளுடைய போக 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 இது பாதிப்பு அதிகமாக ஆக, ஏன்னா ஓசிடி இருக்கவங்களுக்குலாம் நம்ம எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட முடியாது. இது எப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஸார்டர். அப்படி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப மறதி ஆகும். மென்டலி ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய திங்கிங்கில் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த மறதி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகும். ஆப்சன்ட் மைண்டட்னஸ், மெமரி லாஸ். ஆப்சன்ட் மைண்டட்னஸ் வேறு, மெமரி லாஸ் வேறு. மெமரி உங்களுக்கு ரொம்ப நாள் 3 நாள் முன்னாடி சொன்னது மறந்துடுறது மெமரி. ஒருவேளை இன்னைக்கு காலையில் சொன்னது ஈவினிங் மறந்துடுறது மெமரி. ஆப்சன்ட் மைண்டட்னஸ்னால் இப்போ ப்ரெசன்ட் என்ன நடக்குது, ஜஸ்ட் நீங்கள் சொன்னது எனக்கு மறந்துடுச்சு, ஜஸ்ட் இப்போ வச்சது இங்கே என்னன்றது தெரியல, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓசிடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தலை முதல் கால் வரை எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம பிரச்சனைகளை கையாளுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஓசிடி நம்ம அவங்களுடைய தாட்ஸ், எண்ணங்கள் தான் இல்லைங்களா. ஸோ அவங்களுடைய ஈவன் செக்ஷுவல் தாட்ஸ் ரொம்ப பீக்கில் போகிற மாதிரி போகும். ஆனால் கொஞ்சம் அவங்கள பார்த்தா அப்படி தெரியாது. அதுக்கப்புறமா he will be better அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ ஈவன் பீடோஃபில், அந்த ஒருத்தரை பார்த்தா மட்டும் அந்த ஒரு தாட் வர்றது, இப்போ அந்த குழந்தைங்களை பார்த்தா வர்றது, இல்லைன்னா பெரியவங்களுக்குள்ளவே அந்த மாதிரி எனக்கு இமேஜஸே வந்துட்டு இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ தே நீட் த கவுன்சிலிங்ஸ். ஸோ அவங்களுக்குலாம் நம்ம கவுன்சிலிங்ஸ் கொடுக்கும்போது தே ஃபீல் பெட்டர். ஸோ அந்த ஓசிடிக்குள்ள வரக்கூடியது தான் இது எல்லாமே. ஸோ நான் சொன்ன அந்த திங்கிங் அகைன் அண்ட் அகைன் டூயிங் த சேம் திங்ஸ், ஈவன் இந்த கிட்ஸ் கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வந்து ஆனால் அது வந்து ஓசிடின்னு நீங்கள் உடனே பயப்பட வேண்டாம். ஒன் பை ஒன் அவங்க என்ன பண்றாங்க, தவறுதலா பண்றாங்களா, ஸோ இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ வளரும் பொழுது நம்ம சின்ன பிள்ளைங்கெல்லாம் வந்து நிறைய வந்து இப்போ ஏதாவது அவங்க வந்து ரொம்ப மென்டலி வந்து ட்ராமாட்டிக்கா அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க குழந்தைகள்ல நம்ம நிறைய கவனிக்க முடியும். ஸோ அப்படி பேஷண்ட்ஸும் வராங்க. குழந்தைகளே கூட மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, மெமரி லாஸ் இல்லை ஆப்சன்ட் மைண்டட்னஸ், ஸோ ரைட்டிங்கில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸு, இல்லை இதையே திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ இட் லீட் ஸோ ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸ். கண்டிப்பாக வந்து இது நம்மளுக்கு வந்து தெரியாமல் போக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒன்ஸ் தெரிஞ்சுக்கிச்சு, ஈவன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பர்சன்ஸ் ஆகட்டும், யாருக்காவது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நான் சொன்னது ரொம்ப டெப்த்தாக இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹோமியோபதி மருத்துவர்களை அணுகலாம். ஹோமியோபதியில தான் அதுக்கு வந்து உங்களுக்கு தீர்வு இருக்கு. கவுன்சிலிங்ஸை தாண்டி மருந்துகளுமே இருக்கு நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நான் சொன்ன எல்லாத்துமே இப்போ மெமரி ஆகட்டும், இல்லை திங்கிங் ஆகட்டும், ஒரு செக்ஷுவல் தாட்ஸு, இல்லை பிஹேவியர்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸு, மெமரி ரிலேட்டடாக தான் சொல்லியிருக்கேன். மென்டலி ஃபிசிக்கலி எப்படி அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணணும்னா, ஸோ இட்ஸ் லீட் டு ஹெட்ஏக், இட்ஸ் லீட் டு டைஜஷன் இஷ்யூஸ், ஈட்டிங் டிஸார்டர்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று வந்து ரொம்ப சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி ட்ரபிள்ஸு. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம்ஸு இதெல்லாமே வந்து அவங்கள வந்துட்டு இரிட்டேட்ஸ். ஓசிடினாலே ஒரு ஒரு இரிட்டேட்னு தான் அர்த்தம், ஒரு தொல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்சசிவ்னா இப்போ அந்த மாதிரி தொல்லையாக என்னென்னலாம் நமக்கு பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் அது ஏற்படுத்தும் நம்ம உடலில். ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு ஹோமியோபதியில் உண்டு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து ஓசிடியில் வந்து ஓசிடியை பற்றி பேசணும்னா பெரிய ஒரு இது லெக்சர் கொடுக்கலாம். ஆனால் வந்து சிம்பிளாக நான் வந்துட்டு ஜென்ரலாக உள்ளதை சொல்லியிருக்கிறேன். இந்த கேட்டகரியில் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளினிக்கை அணுகலாம். இது தொடர்பான எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நன்றி.